வணக்கம், நான் வருண். இது உங்க தெரிஞ்சுக்கோ சேனல். நாசா செவ்வாயில பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர் ஒன்றை வடிவமைச்சிருக்காங்க. ஹெலிகாப்டர்ல இருக்கிற காத்தாடி காத்தை கீழே தள்ளி அதுல கிடைக்கிற ஊந்து விசையில தான் ஹெலிகாப்டர் மேலே போகுது. ஆனா செவ்வாயில பூமியில இருக்க காத்துல 1% காத்து தான் இருக்கு. மேலும் செவ்வாய் கிரகம் பூமியை விட சின்னது. அதனால செவ்வாயில பூமியில இருக்கிற 40% ஈர்ப்பு விசை தான் இருக்கும். இதுதான் ஹெலிகாப்டரை செவ்வாயில பறக்க விடுறதுல உள்ள சவால்கள். இதை பத்தின தகவல்களை இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அமெரிக்காவில் இருக்க கலிபோர்னியா மாநிலத்தில் பசடேனான்ற ஊர் இருக்கு. இங்கே தான் நாசாவோட ஜெட் ப்ரொபல்ஷன் ஆய்வகம் இருக்கு. நாம இப்போ பார்க்குறது இந்த ஆய்வகத்தை தான். இதில் என்ன சிறப்புனா, செவ்வாய் கிரகத்தில் என்ன சூழ்நிலை இருக்குமோ அதே மாதிரியான சூழ்நிலையை இந்த ஆய்வகத்தில் அமைச்சிருக்காங்க. அதாவது இந்த ஆய்வகத்தில் பூமியில் இருப்பதில் 1% காற்று தான் இருக்கும். மேலும் இந்த ஆய்வகத்தில் ஈர்ப்பு விசை பூமியில் இருக்கிறதுல 40% தான் இருக்கும். இந்த ஆய்வகத்துக்குள்ள நீங்க பார்க்குற ஹெலிகாப்டர் செவ்வாயில் இயங்க போகிற ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டரோட பேரு இன்ஜென்யூட்டி. இன்ஜென்யூட்டினா புத்தி கூர்மைன்னு அர்த்தம். ஜூலை 30, 2020 அன்னைக்கு நாசா பெர்சிவரன்ஸ் ரோவரை செவ்வாயை நோக்கி ஏவி விட்டுருக்காங்க. இந்த ரோவர் செவ்வாயை பிப்ரவரி 18, 2021 அடையும். செவ்வாய் எப்போ பூமிக்கு அருகில் வருதோ அப்போதான் இந்த ரோவர் செவ்வாயை அடையும். பூமி பக்கத்தில் செவ்வாய் வரும்போது பூமியிலிருந்து செவ்வாய் 5,70,00,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். இந்த ரோவரில் தான் இன்ஜென்யூட்டி ஹெலிகாப்டர் போகுது. செவ்வாயில் இந்த ஹெலிகாப்டரை பறக்க விட போகுது. இந்த ஹெலிகாப்டரை பூமியில் பறக்க விட்டா மிகவும் திணறி அதிகமான ஒலி எழுப்பும். இந்த ஹெலிகாப்டர் தான் வேறொரு கிரகத்தில் பறக்க போகிற முதல் ஹெலிகாப்டர். இதுக்கு முன்னால் 1985 சோவியத் யூனியன் 2 ஹீலியம் பலூனை வெள்ளியில் பறக்க விட்டுருக்காங்க. வெள்ளின்றது ஆங்கிலத்தில் வீனஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பலூன் 54 கிலோமீட்டர் உயரத்தில் பறந்துச்சு. ஆனால் வெள்ளியின் வளிமண்டலத்தில் பூமியில் இருக்க மாதிரியே 90% காற்று இருக்கு. மாறா செவ்வாயின் வளிமண்டலத்தில் 1% காற்று தான் இருக்கு. இந்த ஹெலிகாப்டரை செவ்வாயில் பறக்க விடுறது பூமியில் 1,00,000 அடி உயரத்தில் பறக்க விடுறதுக்கு சமம். பூமியில் ஹெலிகாப்டர் அதிகபட்சம் 40,000 அடி உயரத்துக்கு தான் பறக்கும். விமானமே அதிகபட்சம் 85,000 அடி உயரத்துக்கு தான் பறக்கும். சாதாரண அறையில் 1 சதுர மீட்டரில் 1 கிலோ காற்று இருக்கும். ஆனால் இந்த ஆய்வகத்தில் 1 சதுர மீட்டரில் மொத்தமாகவே 15 கிராம் முதல் 18 கிராம் காற்று தான் இருக்கும். அதனால ஹெலிகாப்டரோட காத்தாடி அதிக காற்றை கீழே தள்ளினாதான் தேவையான விசை கிடைக்கும். இதுக்காக ஹெலிகாப்டரோட காத்தாடி நிமிஷத்துக்கு 2,900 சுற்றுகள் சுற்றும். இது ரொம்ப வேகம்தான். பூமியில் சாதாரணமாக நிமிஷத்துக்கு 500 முறை சுற்றினாலே போதும். அது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு தந்திரம் செஞ்சுருக்காங்க. இந்த காத்தாடியோட ரெக்கையை பெருசாக்கியிருக்காங்க. ஹெலிகாப்டரோட ரெக்கையோட வேகத்தை ஓரளவுக்கு தான் வேகப்படுத்த முடியும். வேகத்தை மிகவும் அதிகமாக்குனா ஹெலிகாப்டர் சேதமடைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஹெலிகாப்டரோட காத்தாடியோட வேகம் ஒளியோட வேகத்தில் 70% வேகத்தில் சுற்றுமாறு வடிவமைச்சிருக்காங்க. செவ்வாயில் பறக்கிறது முக்கியமான நன்மை என்னன்னா, பூமியின் ஈர்ப்பு விசையில் அங்கே 38% தான் ஈர்ப்பு விசை இருக்குது. செவ்வாயில் பறக்கிற ஹெலிகாப்டரோட எடை குறைவாக இருக்கணுன்ற காரணத்தினால அதில் இருக்க ஒவ்வொரு பாகமும் எடை குறைவாக இருக்கணும். இதோட மொத்த எடையே 1.8 கிலோகிராம் தான். இது ஒரு மடிக்கணினியின் எடைக்கு சமம். காத்தாடியோட ரெக்கை வெறும் 35 கிராம் தான். ஆமாம், இந்த எடை ரொம்பவே குறைவு. 2 காத்தாடிகளோட ரெக்கையும் சேர்த்தா மொத்தமாகவே 70 கிராம் தான் வரும். இந்த 70 கிராம் ரெக்கைகள் தான் 1.8 கிலோகிராம் உடைய இந்த ஹெலிகாப்டரை பறக்க வைக்குது. இது எவ்வளோ நேரம் பறக்கும்னு நினைக்கிறீங்க? வெறும் 90 வினாடிகள் தான் பறக்கும். வேறு கிரகத்தில் பறக்கிறதுன்றதே ஆச்சரியமான ஒன்று தாங்க. நாம் பூமியில் வடிவமைச்ச முதல் விமானத்தில் ஒரு ஆள் தான் பறந்தாங்க. ஆனால் இப்போது விமானங்களில் 1000 பேருக்கு மேலே பயணிக்கிறாங்க. வேறு கிரகத்தில் இந்திரங்களை பறக்க வைக்கிறது ஒரு முயற்சி தான். இது ஒரு சோதனை முயற்சி தான். பிற்காலத்தில் இது மேம்படுத்தப்படும். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஹெலிகாப்டரோட ஒரு மாதிரி தான். இது ஏன் குவாட்காப்டர் வடிவமைப்பில் இல்லைன்றதை பற்றி பார்ப்போம். ட்ரோன்களில் 4 காத்தாடிகள் சொல்லலாம். இதுக்கு குவாட்காப்டர்னு பேர். இந்த வடிவமைப்பு செவ்வாய்க்கு எடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப கடினம். அதனால தான் 2 பிளேடை இந்த ஹெலிகாப்டரில் பயன்படுத்தியிருக்காங்க. நாசாவில் 25 அடிக்கு ஒரு சோதனை கூட இருக்குது. இதில் விண்வெளியில் இருக்க சூழ்நிலையை அமைக்க முடியும். அதாவது இந்த அறைக்குள்ள புவியீர்ப்பு விசையை கூட்டவும் குறைக்கவும் முடியும். மேலும் காத்தோட அளவையும் அதோட கலவையும் மாற்றவும் முடியும். இதனால தான் செவ்வாயோட சூழ்நிலையை இங்கே அமைக்க முடிஞ்சிருக்கு.
இந்த அறையில் 1% காற்றும் 38% ஈர்ப்பு விசை இருக்க மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர் தானாகவே பறக்கக்கூடியது. ஒரு முறை பறந்து இறங்கினால் 20 நிமிஷம் கழித்து மீண்டும் பறக்கும். இதில் புகைப்படம் எடுக்கும் கருவிகளும் இருக்கு. மேலும் வேகத்தை அளக்கவும், கோணத்தை அளக்கவும், உயரத்தையும் சாய்வையும் அளக்கவும் பல கருவிகள் இதில் பொருத்தப்பட்டிருக்கு. இதையெல்லாம் வச்சு ஹெலிகாப்டர் தன்னுடைய நிலையை சரிப்படுத்திக் கொள்ளும். பல திரைப்படங்களில் செவ்வாயில் மோசமான புயல் இருப்பதாக காமிச்சிருப்பாங்க. அந்த புயலில் இந்த ஹெலிகாப்டர் எப்படி தப்பிக்கும்னு நினைக்கிறீங்களா? செவ்வாயோட வளிமண்டலத்தில் வெறும் 1% காற்று தான் இருக்குன்னு பார்த்தோம். அதனால பெரிதளவில் எதுவும் இந்த ஹெலிகாப்டரை மோதாது. இந்த ஹெலிகாப்டரில் 40 வாட் பேட்டரி இருக்கு. இது 3 செல்போன் பேட்டரிக்கு சமம். சூரிய சக்தியிலிருந்து மின்னேற்றம் செஞ்சுக்கும். இந்த மின்சாரம் ஹெலிகாப்டரோட வெப்பத்தை சமப்படுத்தவும் ஹெலிகாப்டரை பறக்க வைக்கவும் உதவுது. இந்த ஹெலிகாப்டர் 7 மாதம் பயணம் செஞ்சு கதிர்வீச்சையும் சமாளித்து செவ்வாயை அடையும். அங்கே இது நல்லா பறக்கணும். இதெல்லாம் இதுக்கு பெரிய சவால் தான். முதலாக பறந்து புகைப்படம் எடுத்து அனுப்பும். அந்த புகைப்படம் அதனோட செல்ஃபியாக தான் இருக்கும்னு நாசா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இயற்கை மனிதனுக்கு பறவையை போல பறக்கும் திறனை கொடுக்கல, ஆனால் பறக்கும் இயந்திரங்களை படைக்கிற மூளையை கொடுத்துருக்கு. அதை வச்சு நாம் இங்கே மட்டும் இல்லாமல் செவ்வாயிலையும் பறக்க விடுறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.